ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. நீங்கள் இதே போல் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபிங்க. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, ஏங்க நமக்கே கூட பிடிச்ச ஒரு நல்ல ரெசிபியாக இருக்குங்க. இது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறது எல்லாமே ஒரே மெஷரிங் கப்பு வச்சு தாங்க மெஷர் பண்ண போகிறோம். நான் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறேங்க. நீங்களும் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கப்போ கிளாஸோ எடுத்துக்கலாங்க. நான் எடுத்திருக்கிற கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணால் எடுத்துக்கலாங்க. அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து தேவையான அளவுக்கு வறுத்த தேங்காய் எடுத்துக்கலாங்க. நான் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கடையில் டைரெக்டாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி பொடிசாக தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது நமக்கு ரவா ஆப்பம் செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கிற கப்பில், அதாவது நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க, அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இன்னும் நெய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போது நெய் அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணலாங்க. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவா மிக்சரை அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்து கிளறி விடணுங்க. நாம் சர்க்கரை சேர்த்துருக்கிறதால ரவை கட்டிப்படாமல் இருக்குங்க. நல்லா கிளறி விட்டால் போதும். நமக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இலகுனாக இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நல்லா லோ ஃப்ளேம் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேமில் தாங்க கிளறி விடணும். மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் வச்சா ரவை கருகி போயிடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கணுங்க. பரப்பி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு நாம் அப்படியே விட்டுடலாங்க. அந்த சூடுலேயே ரவை நல்லா வெந்துருங்க. இப்போ கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரவை வெந்து போயிருக்குங்க. இதை நல்லா கிளறி விடுங்களாங்க. கிளறி விட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நம்ம கையில் ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் உருண்டை பண்ணின ரவையை கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் மந்தமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம மொத்தமாக தட்டி எடுக்கிறதால உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக வெந்துருங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம மீதி இருக்கிற மாவில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க. உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நம்ம தட்டி தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அடுத்து ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சான்ட்டு சின்னதாக ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மேலே எழும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு தாங்க நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாதுங்க. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க.
3 இல்லைன்னா 4 பீஸு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துருக்கிறதால ஒன்றோட ஒன்று ஒட்டுங்க. அதனால் குறைவான பீஸு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிளறி விடாமல் அப்படியே விட்டுடணுங்க. கொஞ்ச நேரம் விட்ட பிறகு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுபட்டால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இருக்கும்போது திருப்பி விட்டால் தாங்க சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பீஸையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மறுபடியும் அதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே குறைவான நேரத்தில் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான ரெசிபி பார்த்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேகா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.